100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபி ராம்ஜி மசோதா கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எனும் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விபி ராம்ஜி என மாற்றி அதற்கான மசோதாவை ஒன்றிய அரசு மக்களவையில் தாக்கல் செய்தது. இதற்கு அப்போதைய எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளிக்கிடையே மசோதா நிறைவேற்றப்பட்டது. சபாநாயகர் ஓம் பிர்லா இதனை அறிவித்ததும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது இருக்கையை சூழ்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டனர். முன்னதாக இந்த மசோதா குறித்து ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவையில் விளக்கமளித்தார். அப்போது அவரது கண் முன்பாகவே மசோதாவின் நகலை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆக்ரோஷத்துடன் கிழித்து எறிந்தனர். राष्ट्रीय ग्रामीण रोजगार कार्यक्रम आया माननीय अध्यक्ष महोदय फिर ग्रामीण இதையடுத்து விபி ராம்ஜி மசோதா தொடர்பான விவாதம் மாநிலங்களவையில் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது போலவே இந்த சட்டத்தையும் நீங்கள் திரும்ப பெறும் காலம் வரும் என்று கூறினார். जो काम कर रहे हैं आपको कल के दिन ऐसा ही एक समय आएगा जिस ढंग से आप 3 कृषि काले कानून को वापस लिए, तो ऐसा एजिटेशन आपको चाहिए कि लोग आपको गड़बड़ करने से, रास्ते बंद होने से, गोलियां खाने से यही पसंद है. उसी वक्त अगर आप ये करते हैं तो लोग मजबूरन रास्ते पे आएंगे, सड़क पे आएंगे, गोलियां भी खाएंगे, लेकिन इस कानून को सपोर्ट कभी नहीं करेंगे और हम लड़ते रहेंगे. நள்ளிரவு 12 மணி வரை விவாதம் தொடர்ந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு விபி ராம்ஜி மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து காந்தி பெயரை மாற்றும் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற நுழைவாயிலில் திருச்சி சிவா உள்ளிட்ட தமிழ்நாடு எம்பிக்களும் பிற மாநில எம்பிக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபி ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதால் 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக உயரும். ஆனால் இதற்கான மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% மாற்றப்பட்டிருப்பது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு காரணமாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.